இத்தாலியை சேர்ந்த கோஸ்டா கன்கார்டியா என்னும் உல்லாச கப்பல் ஒன்று ஒரு பாறையில் மோதி உடைந்தது. 57 வயது நிரம்பிய ஜியாம் பெட்ரோனி இக்கப்பலில் பண பொறுப்பாளராக பணிபுரிந்தார். அவர் உயிர் மீட்பு படகுகளில் பயணிகளை ஏற்றி கரைக்கு அனுப்பி கொண்டிருந்தார். வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கவிழ்ந்து கிடந்த கப்பலில் தேடினார். கப்பல் பக்கவாட்டில் சரிந்து கிடந்ததால் உள்ளே நடப்பது கடினமாக இருந்தது. அச்சமயத்தில் அவர் கால் இடறி கீழே விழுந்து அவருடைய கால் முறிந்து விட்டது. அதற்கு பின்னர் அந்த இடத்தை விட்டு அவரால் எங்கும் அசைய முடியவில்லை. பல முறை சத்தமிட்டு பார்த்தார். 36 மணி நேரம் கழித்தே மீட்பு குழுவினர் அவரை கண்டுபிடித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அநேகரை காப்பாற்றி கொண்டிருந்தவருக்கு இப்படி ஒரு வேதனை ஏற்பட்டு விட்டது. பத்திரிகை நிருபர்கள் அவர்களிடம் கேள்விகள் கேட்டனர். அவர் மிகவும் அமைதியாக குளிரான கப்பல் தளத்திலே விழுந்து கிடந்த போதும் நான் எப்படியும் காப்பாற்றப்படுவேன் என்ற நம்பிக்கையை நான் ஒரு நிமிடம் கூட இழந்து போகவில்லை. நான் இறைவனுக்காக உழைத்தபடியினால் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் எனக்குள் இருந்தது என்றார். ஆம், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜியாம் பெட்ரோனியை போல கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை கைவிடாமல் காப்பார். கர்த்தரை நம்புகிறவனுக்கோ திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. கர்த்தரை நம்பி பற்றி கொள்வோம். அவர் நம்மை பற்றி கொண்டு காத்து நடத்துவார். ஆமென்.